நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல அஜித் ஏகே அவர்கள் பத்மபூஷன் அவார்டை தற்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் இதன் மூலம் நடிகர் அஜித்துமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் மதிப்புக்குரிய பத்ம விருதை பெறுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரிய விருது வழங்கியதற்கு தாய் நாட்டிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் எப்போதுமே. எத்தனையோ மக்கள் இந்த அவார்டை வாங்குறதுக்கு பெருமிதமும் ஆர்வம் காட்டுற நிலையில் தற்போதைக்கு எனக்கு இந்த அவார்டு வழங்குறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டுக்கு நான் எப்போவுமே தாய் நாட்டுக்கு அடிப்பணிகிற மாதிரி எப்போவுமே நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக துபாயில் நடக்கப்பட்ட கார் ரேஸில் அவருடைய 3வது பரிசை தக்க வச்சிருந்தாருங்க. நடிகர் அஜித் அவர்கள் இந்தியா சார்பில் அவருடைய கார் ரேஸில் அவருடைய டீம் 4 பேர் கொண்ட டீம் 3வது இடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு பக்கம் கார் ரேஸு, ஒரு பக்கம் படப்பிடிப்பு என அவரோட லைஃப்லேயே ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கிறார். ஆனால் கார் ரேஸில் அவருக்கு பிடிச்ச ஒரு ஹேபியாக கார் ரேஸ்ன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அவர் சம்பாதிக்கிறதுக்காக தான் படத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அவருடைய தொழிலாக தாங்க வச்சுருக்காரு. அவர் அந்த படத்தில் நடிப்பார். பின்ன அவரோட ஸ்டைல் எந்த இதுவுமே அவர் பேக்கப்பில் காட்ட மாட்டாருங்க. இன்ஸ்டாகிராமோ சோசியல் மீடியாவில் எந்த ஒரு பக்கத்துலையுமே அவர் தனிப்பட்ட ரீதியில் கிடையாதுங்க. மற்றொரு ரீதியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியோ லஞ்சாக இருக்கட்டும், எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்குமே கலந்து கொண்டதும் கிடையாது. கடைசியாக அவருக்கு மங்காத்தாவுக்கு சிறந்த வில்லனுக்கான அவார்டு பரிந்துரை பண்ணியிருந்து அதுலேயுமே அவர் பங்கேற்கிறங்க. வெங்கட் பிரபு விட்டுருந்தாருங்க. அதனால மூலம் இந்நாள் வரைக்கும் அவருடைய எந்த ஒரு திரைப்படத்துக்கும் அவருக்கு அவார்டுகள் சேர்வு செய்யப்படலைன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். ஆனால் ரீசெண்டாக துபாயில் நடக்கப்பட்ட கார் ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தார். அந்த கார் ரேஸில் அவர் ஜெயித்த உடனே அந்த கொடியை கொண்டு பேசுகிறதா இருக்கட்டும், ஃப்ளைன் கிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபேமிலி ரீதியிலையும் சரிதாங்க, மாதம் எல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே ஒரு சந்தோஷத்தை அந்த கார் ரேஸின் மூலம் தாங்க வெளிப்படுத்தினது குறிப்பிடத்தக்கதுங்க. பட ரீதியில் பார்க்கும்போது அவர் ஒரு தொழிலாக தாங்க பார்த்துருக்காரு. ஆனால் கார் ரேஸ் அவருக்கு உண்மையான ஒரு ஹேப்பியாகவும் உண்மையாக அவரை நேசிக்கிற ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா அது கார் ரேஸாக தாங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நம்ம சொல்லி ஆகணும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பில் பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் தற்போதைக்கு அந்த திரைப்படத்தை சிறு சிறு படங்கள் வெளியாகிற காரணத்தினால அந்த படத்துக்கு அதாவது அவங்க இடம் விட்டு இந்த படத்தை தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க. மகிழ் திருமணியுடைய அருமையான இயக்கத்தில் திரிசா, அஜித்குமார், அர்ஜுன் சர்ஜா, ரெஜினா கசான்ட்ரா இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரைலர் எல்லாமே வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டு தாங்க வருது. லைக்கா நிறுவனம் அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. 2.5 மணி நேரம் டூரேஷங்க. கிட்டத்தட்ட 250 முதல் 300 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். தற்போதைக்கு இவரோட பத்மபூஷன் விருது தற்போதைக்கு நாமினேஷன் லிஸ்ட்டில் இவரோட லிஸ்ட்டை எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ பெறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.